வணக்கம். நான் உங்க அடைஞ்சிருந்தேன். என்னன்னா உங்க உங்க கட்சியோட அல்லது இருக்காங்க யாரு வில்சன், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரான். இதுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வெளியே மொட்டையா நீங்க பஸ்ல தமிழ்நாடு தூக்கிட்டு அரசு வழக்கறிஞர் இருக்குல்ல, அப்படி நீங்க அரசு வழக்கறிஞர்னு சொல்லணும். நீங்க எந்த ஸ்டேட்டு தொடர்ந்து உப்புல உனக்குலாம் நீங்க எல்லாம் இந்த கருப்பு கொடி கேவடா நீங்க இருக்குதுடா. நீ மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாருங்க எஸ்எஃப் அகாபத்தன்னு ஒருத்தர் இருக்கான், போடுற போட்டோ திருப்பி திருப்பி வந்து வெட்டங்க எடுத்துனா பேசுறாங்க. வக்கீலா இருக்க தகுதியே இல்லை. இந்த துறைக்கு கேவலம். இந்த வில்சனு, இந்த எஸ்ஆர் அர்ஃபத் என்ன வீடியோ பார்த்தேன். திருப்பி திருப்பி வந்து அப்படி செஞ்சாங்களா தாவக்காய் ஏன்னா இன்னும் ஓட்டு போட்டு வர இடத்துல நிக்கவேடா. என்ன செஞ்சீங்க, என்ன புரிஞ்சுட்டு கேட்கறீங்க. நீங்க வந்து என்ன புரிஞ்சுட்டீங்க, நீ வந்து வக்கீலா இருக்கல, அதே மாதிரி உன் அரசு வழக்கறிஞர் இருக்கல, உன் அரசு வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இல்ல, உன் அரசு வழக்கறிஞர் நீ கேட்டியா? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்கீங்க. அதை மேல்முறையீடு போகும்போது விளக்கணீங்களா, நிரந்தர உத்தரவு வருமா இல்ல இடைக்கால உத்தரவு வருவா, திருப்பி நீ கேள்றாடி சொல்ற இடத்துல இருக்கீங்க. இந்த கருப்பு கொடி கேளுண்டா. உங்களை மழை இருக்கிறதா இந்த துறைக்கு கேளும் என்ன திருப்பி திருப்பி விளக்கண மாதிரி கேட்கறான். இந்த எஸ்ஆர் அரபத்து என்ன அரங்கத்திரமா கேட்கறான். தாவக்கா இப்படியா அப்படியா நான் தாவக்கா மட்டும் சார்ந்தமல்ல, நம்ம வீடியோ பல பேர் பார்த்தவங்களுக்கு தெரியும். மாட்டு கட்சி இல்லாம உங்களை வேணும்னு சொல்லி போடல, மாட்டு கட்சி இல்லாம தான் போட்டோம். டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ மாட்டு கட்சி இருக்கு. தாவக்கா, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, டிஎம்டிகே. தயவு செஞ்சு சொல்றேன், காசுங்க பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. இந்த மதப்பிள்ளைதான் இருக்கானுங்க. இவனுக்கு மதப்பிள்ள இல்ல, தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதப்பிள்ள இருக்க விட்டானுங்க வெள்ளத்துல. கேட்டா அம்மனியம்மா, பெரிய அம்மனியம்மோ சின்ன அம்மனியம்மோ யாரு கனிமொழியும் மேற்பிரியாவும் வெக்க இடத்துல பேசுறாங்க. அம்மாவனத்துல லாபம் இல்லையா, வெள்ளம் வரலையா, மழை பெஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துருச்சான். 4000 கோடி இதுக்கு 4 பம்பு செட்டுக்கு. ஏண்டா வெக்கம் கிடைச்ச மாதிரில வார்டு கவுன்சில் 70 கோடி சுத்திடுவாங்க, 1000 கோடி அமைச்சர் ஊழல்ல லஞ்சம் மட்டுமே. அப்ப உங்க கட்சியோட தலைவர் எவ்வளவு கோடி அழிச்சிங்க. அடே வெக்கம் எடுத்த மாதிரில எனக்கெல்லாம் உங்களுக்கு திட்டு கெட்ட வார்த்தை இல்லாம திட்டமிடல. இவன் மாதிரி கருப்பு கொடி கேளவங்க சில அழகைங்க இருக்கானுங்க. இந்த எஸ்ஆர் அர்ஃபத்து, அப்புறம் நம்ம அரசு வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர், தமிழ்நாடு தூக்கிட்டீங்க, அரசு வழக்கறிஞர் வில்சனா. உங்களுக்கு கேவலம், கருப்பு சட்டையை கேவலப்படுத்துறீங்களே, துறைக்கு கேவலம் நீங்களா இருக்குதுலாம். திருப்பி திருப்பி வந்து வெக்க வேண்டாம். வில்சனு வாங்கினதே உத்தரவுல இடைக்கால உத்தரவு, ஏன்னா நீங்க வாங்கினதே இடைக்கால உத்தரவா, அது மேல்முறையீடு போகுது. இப்படி நிரந்தர உத்தரவு கேவலம் இல்ல உங்களுக்குலாம். அப்புறம் அனகை இருக்காங்க சம்மன் பண்ணிட்டாங்க. சிபிஐ ஒட்டுமொத்த விஜய், தாயக்க தலைவர் விஜய், முக்கியானது நம்ம ஆதார யோஜனா எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்குள்ள சிபிஐக்கு வர சொல்றாங்க. ஏண்டா அவங்க விசாரிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்களா, அரெஸ்ட் பண்றதுக்கு இல்ல. அரெஸ்ட் பண்ணி உங்க ஆளுங்களை உள்ள உட்கார வச்சு உள்ள உட்கார்ந்து இருக்கப்பயே மந்திரி இருந்த கட்சியில நீங்க வெளில வாய் நீட்டி பேசக்கூடாதுரா. முக்கா ஸ்டாலின் உங்களுக்கு மட்டும் சொல்லு அரசு பேருந்தான். ஏண்டா எந்த அரசு பேருந்துரா, மத்திய பிரதேசா, மகாராஷ்டிராவா, கர்நாடகா, கேரளாவா, எந்த அரசுரா? எல்லா ஸ்டேட்டோட கவர்மெண்ட் பஸ்ஸ பாருங்கடா. அந்தந்த ஸ்டேட்டோட பேரை வச்சிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா. இப்ப ஸ்டார்ட் பண்ண தெலுங்கானா கவர்மெண்ட் வண்டி வாகனம் இருக்குடா. கேளுங்க, பழசு இருந்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. அதை தூக்கிட்டு என்ன ஒரு உச்சாரம்படா இருந்ததா. ஏண்டா உங்க மேலதான கேச போட்டு அப்ப மக பேரை கொடுமணி சாகப்படுறான் தெரியுமா, அவன் செத்தன கருணாநிதி இப்ப வந்துட்டு இருக்கான் தெரியுமா, இன்பனிக்கு இப்ப வரப்போறான் தெரியுமா கொடுமணிக்கு. அவன் தாங்க முடியாத நிதி இருக்காங்கல்ல, நிதி பேரு இப்ப வரப்போறான் தெரியுமா, அவங்க எல்லாம் தூக்கி உள்ள உட்காரணும். யாரு எவன உங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க தமிழ்நாடு தூக்கிறதுக்கு? ஏண்டா தமிழ்நாடு அரசு பேருந்து இருந்துச்சுடா. ஏன்டா அரசு பேருந்து தூக்குறீங்க? எந்த ஸ்டேட்டோட அரசு பேருந்துடா? உச்சபட்சம்டா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.